உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம டெய்லி பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு. இதுக்கு பேரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்ம வந்து கிளீனா தான் சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த பிளாஸ்டிக்ஸுமே இல்லன்னு. ஆனாலும் நம்ம வந்து கடல்ல ஃபுல்லா பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கும். உங்களுக்கு நம்மளோட தெரியும். உங்களோட என்விரான்மென்ட்ல எவ்ளோ தூரம் நம்ம பிளாஸ்டிக்க டம்ப் பண்றோம் நம்ம மண்ணுலன்னு. இந்த மாரி நம்ம சாப்பிடுறனால நம்மளோட குவான்டிட்டி எவ்ளோ சொல்றாங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்ட் சைஸ் அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ வந்து நம்ம வந்து 1 வீக்ல வந்து கன்சியூம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரத்தத்துல வந்து கலந்திருக்கறனால இது எந்த மாரி ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வர்றதுக்கு கூட ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அதே மாதிரி நம்ம ஆர்கன்ஸ் நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து நம்ம ஃபங்ஷனிங் வந்து கொஞ்சம் டல் ஆகலாம். அதோட ஃபங்ஷன்ஸ் ஹார்மோன்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதனால வந்து நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நமக்கு குடுக்கும். இதுலருந்து வெளி வரணும்னா நம்ம உடம்ப வந்து அடிக்கடி நம்ம வந்து டீடாக்ஸிஃபை பண்ணணும். பியூரிஃபிகேஷன் பண்ணணும். இதுக்கான மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதியில வந்து நெறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து அது வந்து வெளிப்படும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்ஷனிங் வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ்ல நம்மளுக்கு வந்து டல் ஆகுது, இல்ல இல்ல ஜீரணம் பண்றதில்ல, செரிமானம் பண்றதுல நம்மளுக்கு கோளாறு சில பேருக்கு வரலாம். சில பேர் தலைவலி வரும். ஹார்மோனலா தைராய்டு, பிசிஓடிஸ் இந்த மாதிரி எந்த விதத்திலயுமே நம்மளுக்கு வந்து இது வந்து பிரதிபலிக்கலாம். இதுக்கேத்த மாதிரி ஹோமியோபதி மெடிசின்ஸ் உங்களோட உடல் வாகுக்கு ஏத்த மாரி குடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.